மார்னிங் வியூவர்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். அண்ட் நான் உங்க பிரீத்தி சுரேஷ் தான் இன்னைக்கு இருக்கேன். அண்ட் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராகவேந்திரன் இருக்கார், அனசீசியா அண்ட் பெயின் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ பெயின் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டங்க நம்ம எல்லாருக்குமே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே டு டே லைஃப்பில் நமக்கு நிறைய வேலைகள் இருக்கும், அதால் நிறைய பெயின்கள் வரும். அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதுலேருந்து எப்படி ரிலீவ் ஆகுறதுன்னு எதுவுமே நமக்கு ப்ராப்பராக தெரியாது. ஸோ அதை பற்றி இன் டீட்டெயிலாக தெளிவாக விளக்கம் தர்றதுக்காக டாக்டர் நம்ம கூட இருக்காரு. ஸோ அவர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அவரை வெல்கம் பண்ணிடலாம் நிகழ்ச்சிக்குள்ள. வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க டாக்டர்? நல்லா இருக்குங்க. எஸ், உங்களை பார்த்தோன்னே எங்களுக்கு வந்து ஒரு பூஸ்ட் வந்து வந்த மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து பெயின்லாம் போகுது, டாக்டர் வந்து வழி கொடுக்க போறாரு அப்படின்ற ஒரு எனர்ஜி வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃபீல்ட் நமக்கு தெரியும். இதில் கார்டியாலஜிஸ்ட் தெரியும், நியூராலஜிஸ்ட், இந்த மாதிரி நிறைய இருக்கு கேட்டகரி. பெயின் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற கேட்டகரி எப்போ வந்து எவால்வேட் ஆச்சு? அதுக்கு ஏற்பட்ட தேவை தான் அது காரணம். நெசசிட்டி சொல்லுவாங்க. அப்போது இப்போ யாருக்கா ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா அந்த துறையில் சேர்ந்த ஸ்பெஷலிஸ்ட் போய் காட்டுவாங்க அவங்க. இப்போ பெயின் வந்து எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு சென்சேஷன் தான் அது. இட்ஸ் ஒரு உணர்வு. உலகத்தில் பிறந்த எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு சமயத்தில் சம் ஸ்டேஜ் இந்த லைஃப் கண்டிப்பாக பெயின் வராமல் இருக்காது. சில பெயின்லாம் வந்துட்டு போயிடும், சிலலாம் வந்து அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் கூட. ஸோ இது வந்து ஒரு ஃபோக்கஸ்டு அதுக்கு வந்து என்ன காரணம் கண்டுபிடிச்சிட்டு எப்படி கொண்டு போகலாம் டயக்னோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்றபடி வி ஹாவ் டு கிவ் ப்ராப்பர் இந்த சிகிச்சை சொல்லுவாங்க, ட்ரீட்மெண்ட். அதுக்காக ஏற்பட்ட தனி ஏரியா தான் இந்த பெயின் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 இயர்ஸாக இருக்குது இப்போது. அதுவும் எல்லா இடத்துலையும் இருக்குன்னு சொல்ல முடியாது. சில சென்டர்ஸு, சில டாக்டர்ஸு அவங்க வந்து விருப்பப்பட்டு இந்த ஏரியாவை அவங்க சூஸ் பண்ணிவிட்டு அவங்க இது கொஞ்சம் பேஷண்ட்ஸ்க்கு அவங்க வந்து ட்ரீட் பண்ணுறாங்க அவங்க. இப்போ இதுக்கு ஏற்கனவே இது வந்து பெயின் இஸ் ப்ரொடெக்டிவ் சென்சேஷன். அது நம்ம வந்து ஏதாவது ஒரு ஹார்ம்ஃபுல் இது இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக கொண்டு போன ஒரு ஏற்பட்ட ஒரு சென்சேஷன். ஆனால் அந்த வலி வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, தென் இட் இஸ் நாட் சர்விங் எனி பர்பஸ். அது வந்து ஒரு காரணம் எல்லாம் போயிடும். இப்போது இட் பிகம்ஸ் ஒரு டிசீஸ் சொல்லுவாங்க, நோய். ஒரு சிம்டம், அறிகுறி என்பது ஒரு நோயாக மாறிடுச்சு இப்போது. ஸோ அதுலேருந்து நம்ம எப்படி நம்ம அதை சிகிச்சை அளிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக ஏற்பட்ட ஒரு ஏரியா தான் இந்த பெயின் மேனேஜ்மெண்ட். ஓகே. ஸோ வந்து இன் டீட்டெயிலாக என்ன சொன்னார்னா பார்த்தீங்கன்னா, பெயின் அப்படிங்கிறது வந்து ஒரு நோய் வரதுக்கான அறிகுறி. ஸோ அந்த அறிகுறி தெரியும் போதே நம்ம அதை சரி பண்ணிட்டா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்றத சொல்ல வரீங்களா டாக்டர்? சூப்பர். ஸோ இந்த பெயின் மெடிசன் அப்படிங்கிறது எதெல்லாம் கவர் பண்ணும்? இது எந்த ஏரியாவும் கவர் பண்ணும், என்ன துறை, எந்த ஏஜ் குரூப்பும் கவர் பண்ணும், எந்த ஆக்குபேஷன்லாம் கவர் பண்ணுது. ஸோ யாருக்கு வரும் யாருக்கு வர முடியாது சொல்ல முடியாது. இப்போது எனிபடி எனி டைம் என்ன காரணத்தாலும் வரும். ஸோ இது வந்து சில வரக்கூடிய சில வழிகள்லாம் வந்து ஈஸியாக வந்து கொண்டு போயிட்டு ட்ரீட் பண்ணிடலாம். இப்போது ஒன்று அது எனிபடி கேன் ட்ரீட், ஈவன் ஜெனரல் ப்ராக்டிஷனர்ஸ் ஆர் அந்த துறையை சார்ந்தவங்க தே கேன் ட்ரீட். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸோ ஆர் நியூரோ சர்ஜன்ஸோ ஆர் கைனகாலஜிஸ்ட்டோ எல்லாம் யார் வேணால் அவங்களே பண்ணிடலாம். ஆனால் சில வழிகள் வந்து அப்படியே அவ்வளோ ஈஸியாக போயிடாது. அதுக்கு தான் வந்து வி நீட் அ ஸ்பெஷலிஸ்ட். அதுக்காக தான் நாங்கள் பெயின் ஸ்பெஷலிஸ்ட் அது இருக்கீங்க. ஓகே. ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா அனசீசியா அண்ட் பெயின் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ராகவேந்திரன் நம்ம கூட இருக்காரு. ஸோ உங்களுக்கு உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வலிகள் இருக்கும், மூட்டு வலி, முதுகு வலி, தோல் வலின்னு சொல்லி. ஸோ எந்த வலியாக இருந்தாலும் இம்மிடியட்டாக நிகழ்ச்சி கால் பண்ணுங்க, அதுக்கான தீர்வை நம்ம டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ டாக்டர், பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஆக்குபேஷனல் பெயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த டிரைவர்ஸ், இந்த டெய்லர்ஸ், இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக ஒரு பார்ட் பெயின் ஆகிட்டே இருக்கும். டாக்டர் நிறைய பேசுறேன்னு நினைக்கிறேன். ஒரு காலர் வந்துட்டாங்க, பார்த்துட்டு வந்துடுவோம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். வணக்கம்ங்க, லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நான் தஞ்சாவூர்லேருந்து ஸ்ரீவேந்தன் பேசுகிறேன் சார். எனக்கு வயசு 40 வயசு. ஓகேங்க சார். எனக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது சார், ஒரு 5 வருஷமாக இருக்குது. சரிங்க. அதனால வந்து சார் உடம்பு வந்து ரொம்ப குண்டா இருக்கு. அதனால 2 காலு 2 மூட்டும் ரொம்ப வலிக்குது சார். 2 காலு மூட்டு, தோள்பட்டை, கையினுடைய அந்த இது சொல்லுவாங்களா சார், கை மூட்டு, கால் மூட்டு எல்லாம் ரொம்ப வலிக்குதுங்க சார். ஓகே. வண்டி ஓட்டவும் முடியல, ரொம்ப பெயினா இருக்கு சார். திடீர்னு பலம் இல்லாத நிலைமை இருக்கு அப்படியே வந்து. ஓகே ஓகே.
சொல்லுது விளங்கிச்சு எனக்கு. என்ன ஆகுன்னா தைராய்டு ப்ராப்ளம் இருந்தால் யூஸ்வலாக அந்த ஹார்மோன் ஃபங்க்ஷன்ஸ் கொஞ்சம் அவ்வளோவா இல்லை வச்சுக்கோங்க சுரக்கலைன்னு, அப்போ ஹைப்போதைராய்டுன்னு சொல்லுவாங்க. அப்போது அதனாலே உடம்பு ஃபுல்லாக ஹோல் பாடி ஏக் வரும் கண்டிப்பாக. ப்ளஸ் அவங்களுக்கு வந்து வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய சான்ஸாக இருக்குது. கொஞ்சம் நார்மலாக ஒரு 50 கிலோ இருக்கக்கூடிய ஒரு ஏஜில் வந்து அவங்களுக்கு 70, 80, 90 கிலோ கூடிடும் அவங்களுக்கு. அப்போ வந்து அந்த ஆல் த வெயிட் வந்து அவங்க ஜாயின்ட்ஸ் தான் அவங்களுக்கு அதெல்லாம் தாங்கணும், அந்த வெளியெல்லாம் வெயிட்லாம் ஸோ அதனால் வரும். ப்ளஸ் ஜென்ரலைஸ் மசில் ஏக்ஸ் அண்ட் பெயின்ஸும் வரும் ஸோ யூஸ்வலாக வந்து எந்த அளவுக்கு அந்த ஜாயிண்ட் அவங்களுக்கு இன்வால்மெண்ட் பார்த்து தான் கொண்டு போக முடியும் ட்ரீட்மெண்ட்லாம். சில பர்டிகுலர் ஜாயின்ட்ஸ்லாம் வந்து அதிகமாக தெரிஞ்சிருக்கலாம், அதுக்கு வந்து ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸ்லாம் பார்த்து அவங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். ஜென்ரலாகவே இந்த ஹார்மோன் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்தாலே வந்து ஜென்ரல் வெல்பீயிங் நல்லா ஆகிடும் அவங்களுக்கு. ஸோ தில் ஃபீல் மச் பெட்டர், வெயிட்டு கொஞ்சம் குறைஞ்சிடும் அவங்களுக்கு. ஆனால் தொடர்ந்து சாப்பிடணும், ஏன்னா ஹார்மோன் இல்லாமல் இருக்கும்போது உடம்புல ரொம்ப முக்கியமான ஹார்மோன் தைராய்டு ஹார்மோன் என்பது. அதை வந்து தொடர்ந்து சாப்பிட்டே இருக்கணும், லைஃப் லாங் சொல்லுவாங்க. அதை அப்பப்போ பரிசோதனை பண்ணிக்கணும், டெஸ்ட் பண்ணிக்கிட்டு லெவல் நார்மலாக செக் பண்ணணும். அப்போது ப்ளஸ் எனி பர்டிகுலர் ஜாயிண்ட் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது கண்டுபிடிச்சிட்டு தென் அந்த ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு போய் காமிச்சிட்டு தென் வி ஹேவ் டு ஸ்டார்ட் ட்ரீட்மெண்ட், அதுக்கும் பண்ணணும். ஓகே டாக்டர். ஸோ வந்து கண்டிப்பாக மெடிசன்ஸ் அப்படின்னு ஏதாவது கொடுத்தாங்கன்னா ரெகுலராக சாப்பிடுங்க அப்படின்றத நம்ம டாக்டர் மெயினாக சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு காலர் இருக்காங்க, பேசிடுவோம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். வணக்கம், அவங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் அபித குஜாம்பாங்க. சொல்லுங்கம்மா, என்ன டவுட் கேளுங்க, டாக்டர் ராகவேந்திரன் அவர்கள் இருக்காங்க. ஹலோ சொல்லுங்கம்மா, கேட்குது. அபித குஜாம்பா. டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்கம்மா. எனக்கு இடுப்பு பயங்கரமா வலிக்குதுங்க, உட்காந்தா வலி தெரியல, நடந்தா கொஞ்ச தூரம் நடந்தா கூட நடக்க முடியல, மூச்சு வாங்குது. ஓகே. அதனாலதான் நான் வலி டாக்டர் எப்போ வருவாங்க பார்த்துனே இருந்து இப்போ ஃபோன் பண்றேன். ஓகேம்மா, நீங்கள் சரியான ஆள்கிட்ட கேட்டிருக்கீங்க நீங்கள். ஓகே, இது இடுப்பு வலிக்கிறது ரொம்ப சாதாரணமாக வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். அது ஒரு வயசுக்கு ஆனப்பறம் டெலிவரி வலியை விட மோசமா இருக்குதுங்க. ஓகே ஓகே. அது சில பேருக்கு வந்து காலங்காலத்தில் எழுந்துக்கும்போது ரொம்ப தாங்க முடியாமல் வலி இருக்கும், ரொம்ப ஸ்டிஃப்னஸ் சொல்லுவாங்க. அதாவது ஒரு இதோட எழுந்துப்பாங்க, கொஞ்சம் நடக்கும் சரியாகும் சம்டைம்ஸு. அப்புறம் குனிஞ்சி நிமிந்தா வலிக்கிறதுனா அதுக்கு வந்து யூஸ்வலாக அது காரணம் வந்து டிஸ்க் ப்ராப்ளம் தான் இருக்கும். அந்த தட்டுன்னு சொல்லுவாங்க, இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் சொல்லுவாங்க, அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் முதுகுவலி வரத்துக்கு எக்கச்சக்க காரணம் இருக்குது, நிறைய காரணம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 காரணம் இருக்குது. ஒன்றும் என்ன காரணம் கண்டுபிடிச்சிட்டு அதை டயக்னோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு எவ்ரி கண்டிஷனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதுக்கு அந்த மாதிரி எடுத்து கொண்டு போகணும், அந்த சிகிச்சை கொண்டு போகணும். வந்து காட்டுங்க, பெயின் ஒரு என்ன சிம்டம்ஸ் பார்த்துட்டு அந்த இன்வெஸ்டிகேஷன் என்ன பண்ணாமல் பண்ணிவிட்டு தென் we can do some therapy for that also. ஓகே டாக்டர். ஸோ ஓகே, இடுப்பு வலிக்கான ட்ரீட்மெண்ட்டும் டாக்டர் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு காலர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. பேர் சங்கீதாங்க மேடம். சொல்லுங்க சங்கீதா, எங்க இருந்து அழைக்கிறீங்க? நாங்கள் சேலம். சூப்பர் சங்கீதா. ஸோ உங்களுக்கு என்ன வலி, என்ன டவுட்னு கேளுங்க, நம்ம டாக்டர் இருக்காரு. முட்டி தாங்க மேடம் வலி எடுக்குது, அப்பப்போ எந்திரிச்சு உட்காந்தா எந்திரிக்க பேலன்ஸ் பண்ணி எந்திரிக்க முடியல. ஓகே ஓகே. எவ்வளோ வயசாகுமா உங்களுக்கு? 22 தாங்க சார் ஆகுது. ஓகே. அடிபட்டுச்சா உங்களுக்கு? ஆமாங்க சார், ஒரு ட்ரிப்பு ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேங்க சார். ஓகேம்மா. ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் வலிக்குதா? இல்லை, ஒரு சைடு தாங்க சார். ஒரு சைடு தானே? அப்போ வந்து இந்த முட்டினா அந்த நீ ஜாயிண்ட் சொல்லுவாங்க, அது நீ ஜாயிண்ட்டில் நிறைய ஸ்ட்ரக்சர் இருக்குது. இது வேணால் தேஞ்சு போகலாம், இது வேணால் அடிபட்டுருக்கலாம். ஒரு காட்லேன் சொல்லுவாங்க, லிகமெண்ட் சொல்லுவாங்க, போன் சொல்லுவாங்க. நிறையா வந்து தேய்மானம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுவும் அக்யூட் பெயின் சொல்லுவாங்க. யங் ஏஜ் வரக்கூடிய பெயின் முக்காசி வந்து பிகாஸ் ஆஃப் போஸ்ட் ட்ராமேட்டிக், அது வந்து ஒரு அடிபட்டதால் வந்திருக்கு அவங்களுக்கு. ஸோ ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆர்த்தோபெடிக் டாக்டர் போய் காமிச்சிங்கன்னா ஒரு எம்ஆர்ஐ எடுத்து பார்க்க வேண்டியிருக்கும். என்ன ஸ்ட்ரக்சர் வந்து அது வந்து போயிருக்குன்னு அவங்க கண்டுபிடிப்பாங்க அவங்க. இட் குட் பி லிகமெண்ட் ஆர் மெனிஸ்கஸ் ஆர் போன் ஸ்டிப் ஃப்ராக்சர்ஸ் ஆர் பர்ஸாக சொல்லுவாங்க. அது ஒரு ஃப்ளூயிட் ஃபில்டு ஸ்பேஸ் இருக்கும், அதுவும் வந்து வீங்கிட்டு வலிக்கும் கொஞ்சம். ஸோ என்ன பிரச்சனை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஏற்றபடி வி ஹேவ் டு டேக் த ட்ரீட்மெண்ட் ஃபர்தர். இப்போ ஸோ ஒரு எம்ஆர்ஐ பண்ண வேண்டியிருக்குமா? நீங்கள் ஒரு ஆர்த்தோ டாக்டர் போய் காமிங்க, அப்படி இல்லை எங்ககிட்ட வந்து காட்டுங்க, சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வாங்க, பண்ணிடலாம் அதுக்கு. ஓகே டாக்டர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏஜும் ஒரு ஃபேக்டர் இல்லையா? கண்டிப்பாக. ஆமாம் ஆமாம். ஓகே, தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம்மா. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. லட்சுமி கும்பகோணத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்க லட்சுமிமா, உங்களுக்கு என்ன வலி, என்ன பிரச்சனை சொல்லுங்க, நம்ம ராகவேந்திரன் டாக்டர் இருக்காரு.
சார்கிட்ட பேசணும். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க, கேக்குதும்மா, சொல்லுங்க. வெள்ளா சைடு வலிக்குது சார். ஓகே டாக்டர்கிட்ட மடத்து தெரு சார் டாக்டர்கிட்ட காட்டுனேன். ஓகே. யூரின்ல இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னு மாத்திரை மருந்து கொடுத்தாங்க. ஆனா மறுபடியும் அந்த வலி இருக்குது, ஒரு சைடே படுக்க முடியல. ஓகே ஓகே. இல்லை, யூரின் இன்ஃபெக்ஷன் வந்தால் அப்போது விழால் கண்டிப்பாக வலிக்கும். அந்த மாத்திரை சாப்பிட்ற வரையும் நல்லா இருக்குன்னா வலி இல்ல, மறுபடியும் வலிக்குது. ஓகே. இது வந்து அந்த கிட்னி ஸ்டோன் சொல்லுவாங்க. மேலே வந்து கிட்னிகளில் ஸ்டோன் ஃபார்ம் ஆச்சு, சம்டைம்ஸ் கீழே வந்துடும். அது கீழே வந்து யூரின் பேசேஜ் அடைப்பு ஏற்பட்டு அதனால் வந்து அந்த ஒரு வரக்கூடிய வலி இருக்கலாம். அது தவிர வந்து சம்டைம்ஸ் விழா மசில்ஸ்லாம் இருக்கலாம், அந்த சைட் மசில்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்ப்ரெயின் ஆகிக்கலாம். அது டயக்னோஸ் பண்ணணும். பண்ணி பார்த்து ப்ளஸ்ட்டு பிளெயின் எக்ஸ்ரே, அப்புறம் இந்த யூராலஜி எக்ஸாமினேஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க. கொஞ்சம் பண்ணி ஸ்டோன் இருந்தால் அதுக்கு ஏற்றபடி வி ஹேவ் டு கோ ஃபார் த ஃபர்தர் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் போகணும். இப்போது ஸ்டோன்லாம் எடுத்துடலாமா அது இன்னும் இஃப் இட் இஸ் தேர். தனியாக குடிங்க நீங்கள். ஆன்டிபயோட்டிக் எடுக்க வேண்டியிருக்கும் இன்கேஸ் இன்ஃபெக்ஷன் ஃபீவர் இருந்ததுன்னா. இப்போது வி ஹேவ் டு நோ த காஸ் கண்டுபிடிச்சி பண்ணிடலாம். விழா வந்து யூஸ்வலி பிகாஸ் ஆஃப் கிட்னி ஸ்டோன்ஸ் ஆர் பிகாஸ் ஆஃப் சைடில் ஒரு மசில்ஸ் இருக்கும், அந்த மசில் புல் ஆர் ஸ்ட்ரெயின் இருக்கலாம். அதனால் இப்போ ஓகே ஓகே டாக்டர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மசில்ஸில் வந்து ஏதாவது வந்து ஸ்டோன்ஸ் ஏதாவது இருந்தால் பெயின் இருக்கும். இல்லை, விழான சைடு பிகாஸ் கிட்னி சைடில் இருக்குது. அது கிட்டத்தட்ட முதுகு பக்கத்தில் இருக்கும், சைடில் எலும்பு கிட்ட இருக்கும். அதெல்லாம் அது ஸோ ரொம்ப சிவியராக வரக்கூடிய வலி அது. அதை விட்டு விட்டு வந்து தாங்க முடியாது அவங்களால ஒன்றும். அதனால் இன்ஃபெக்ஷன் வரும் இப்போது. ஸோ அப்பப்போ அவங்களுக்கு வந்து யூரின் போக எரிச்சல் இருக்கும். கொஞ்சம் யூரின் போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப அந்த காலிக் பெயின்பாங்க, வந்துட்டு போங்க, வந்தால் ரொம்ப வலிக்கும். அது ரொம்ப அதாவது ஒரு அளவுகோல்ஸ் வச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது தாங்கவே முடியாத வலி, அந்த அளவுகோல் இருக்கும். அது நார்மலாக வந்து 0 to 10 ஸ்கேல் கொடுத்துருவோம் நாங்கள். 0ன்னா உண்மை வலி இல்லைன்னு அர்த்தம், 10ன்னா ரொம்ப உலகத்தில் தாங்கவே முடியாத வலி, அந்த மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் கேட்போம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வலி இருக்குன்னு சொல்லிட்டு. மைல்ட் பெயின்னா ஒரு 1 to 3, கொஞ்சம் அதிகமாக அளவுக்கு மேலே இருந்ததுன்னா ஒரு 4, 5, 6 அந்த மாதிரி. சிவியர் பெயின்னா அதுக்கு மேலே இருக்குது. ஓகே. அது என்னமோ பண்ண முடியாமல் இருக்குது, அப்படியே உட்காந்துறாங்க அப்படின்னா அதான் 10 அப்படி 10. அது கண்டிப்பாக வந்து ஆகணும் அவங்க சிகிச்சைக்கு. அவங்க என்ன பண்ண முடியாது அவங்களால ஒன்றும். ஓகே டாக்டர். ஸோ வந்து ஆன் ஸ்கேலில் கூட டாக்டர் வந்து அளவுகோல் சொல்லிட்டாரு. இன்னும் நிறைய பேசலாம். நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் காளிதாஸ் மேடம். காளிதாஸ், எங்கேருந்து அழைக்கிறீங்க? நான் வேப்பத்தூர்லேருந்து அழைக்கிறேன் மேடம். சூப்பர் சார். உங்களோட ஏஜ் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லுங்கள், டாக்டர் இருக்கார், தீர்வு சொல்ல. எனக்கு இல்லை மேடம், என்னோட வீட்டுக்காரங்களுக்கு. ஓகே சார், கேளுங்க, பரவாயில்ல. அவங்க டெலிவரி ஆகி 3 மாசம் தான் ஆகுது. சொல்லுங்கள் சார். வணக்கம் டாக்டர். டெலிவரி ஆகி வீட்டுக்காரங்களுக்கு 3 மாசம் தான் சார் ஆகுது. ஓகே. அவங்களுக்கு படுத்துட்டு காலையில் ஏந்திக்கிறப்ப ஒரே பேக் பெயின் அதிகமாக இருக்குங்கிறாங்க. ஓகே. அப்புறமேல வேலை செஞ்சால் நார்மலாகிடுது, வந்து பிரச்சனை இல்லைங்கிறாங்க. ஓகே. அதான் சார் என்ன தெரியல. நான் மறுபடியும் டாக்டர் உங்க டாக்டர் விசாரிச்சோம். ஓகே. டெலிவரி டாக்டர்கிட்ட அவங்க சொன்னாங்க இது வந்து நார்மலாக சத்து கொடுத்தா சரியாயிடும், நல்லா சத்தான பொருளை சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. ஓகே ஓகே. அதுக்கு என்ன சார் செய்யலாம்? இது டெலிவரி நார்மல் டெலிவரியா சிசேரியன் பண்ணாங்களா? நார்மல் டெலிவரி தான் சார். ஓகே. அது வந்து சுகப்பிரசவம் தானே, ரொம்ப அதிகமாக ஒன்றும் அவங்க கஷ்டப்பட்டு பிறக்கல இல்லை ஒன்றும்? சுகப்பிரசவம் தான் சார். கொஞ்சம் நார்மலாக கொஞ்சம் அதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த நார்மல் டெலிவரியே கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ணுவாங்களா சார்? ஆமாம், ஃபோர்செப்ஸ் மாதிரி போட்டாங்களா? இல்லை, அது வந்து நார்மல் டெலிவரி ஆப்ரேஷன்னா அது ஃபோர்செப்ஸ் போட்டு எடுப்பாங்க. அது வந்து அது ஒரு காரணம் கூட இருக்கலாம் அந்த முதுகு வலி வரத்துக்கு. ஏன்னா ப்ரெக்னென்சியும் போது அந்த ஹார்மோன் எஃபெக்டால் அந்த சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க, லெகமெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு, அதெல்லாம் கொஞ்சமாக இலகி கிடக்கும்லாம் அப்படிங்க. ப்ளஸ் இந்த பேபி வெயிட் அவங்க தாங்கணும் வர, அதனால் வந்து எல்லா போன்ஸும் லெகமெண்ட்ஸும் கொஞ்சமாக ஸ்ட்ரெச்சாக இருக்கும், வலிக்கும், அது வலிக்கும் அவங்களுக்கு. ப்ளஸ் இந்த போஸ்டர் வேறு. ஸோ இது வந்து டெலிவரி ஆனப்புறம் அவங்க வந்து நல்லா பயிற்சியெல்லாம் பண்ணணும். அவங்க பயிற்சி பண்ணாமல் விட்டாங்கன்னா கொஞ்சம் வெயிட்டும் கூடி இருக்கும் அவங்களுக்கு. அதனால் கொஞ்சம் அவங்களுக்கு இந்த பேக் பெயின் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நடந்தால் வலிக்கும், கொஞ்சம் தானாக மெல்ல சரியாயிடும். கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் குறைக்கணும் கொஞ்சம். இந்த மாதிரி சாப்பாடுலாம் வேண்டாம். இந்த ஃபேட்டி ஃபுட்லாம் சொல்லுவாங்க, அந்த ஜங்க் ஃபுட், ஃபேட்டி ஃபுட், அந்த ஃப்ரை பண்ண ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நல்லா காய்கறிகள் சாப்பிட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணினா அந்த ஷீல் பி பேக் டு நார்மல். ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிட்டா கொஞ்சம் ஈஸியாக பெட்டராக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே ப்ரெக்னென்சி போது வெயிட் கூடுற டைம் அது கண்டிப்பாக 10-15 கிலோஸ் கூடி போயிடும் இப்போ உங்களுக்கு. சில பேருக்கு வந்து அது திரும்பி வந்துடும், அந்த வெயிட்லாம் திரும்பி நல்லா எக்ஸசைஸ் பண்ண சில பேருக்கு அப்படி தங்கிடும் அப்படி. ஓகே. ப்ளஸ் ஹார்மோன் எஃபெக்ட்ஸு அதெல்லாம் பண்ணி அந்த பேபியோட அந்த உள்ளே இருந்த ஒரு ஸ்ட்ரெஸ்லாம் இருக்கும் கொஞ்சம். ஸோ அதெல்லாம் வரக்கூடிய வலி. இது இஸ் எ டெம்பரரி ஃபினாமினன், சரியாயிடும் சீக்கிரம். ஓகே டாக்டர். ஸோ காளிதாசன் அவர்களே வருத்தப்படாதீங்கன்னு டாக்டர் சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ டாக்டர். இனிய மதிய வணக்கம். எனது அன்பு தோழி பிரீத்தி சுரேஷ். வாங்க சந்திரசேகர், எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ டாக்டர் நம்மளோட ரெகுலர் காலர் ஒருத்தர் கால் பண்ணியிருக்காரு. என்ன டவுட்ஸ் கேட்குறாருன்னு பார்த்துருவோம். சந்திரசேகர் கேளுங்க. யா சார், ஐடி இண்டஸ்ட்ரியில பொதுவா ஒர்க் பண்றவங்களுக்கு இந்த கழுது மற்றும் முகுது பகுதிகளில் வலி அப்படிங்கிறது ரொம்ப காமனா ஏற்படும். டாக்டர்ஸ் சில பேர் சொல்லுவாங்க கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ், அப்புறமா நம்ம உட்காரக்கூடிய போஸ்டர் இதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நீங்க எங்களுக்காக சில ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் அண்ட் எந்த போஸ்டர்ல உட்காரணும் இதை பத்தின சில புரிதல்ல எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க. உங்க வீட்டுல நான் வச்சுக்கிறேன். ஓகே ஓகே உங்க வீட்டுல யாராவது ஒர்க் பண்றாங்களா? வீட்டுல ஐடி பிசினஸ்ல, ஐடி இண்டஸ்ட்ரியில அவரே இருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே காமனாக வரக்கூடிய பிரச்சனை அது. ஏன்னா அந்த வேலையை மூழ்கிடுறாங்க ரொம்ப அவங்கெல்லாம். அவங்க ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு 2 days 3 days முடிச்சுன்னு ஒரு கட்டாயம் ஒரு டார்கெட்டு, ஒரு மென்டல் டென்ஷன் இருக்கும், ப்ளஸ் ஒரு ஹெவி ஒர்க்கு. அவங்க வந்து அந்த ஒரு டார்கெட் கொடுத்ததால ஒரு டைம் அந்த ஒரு காரணம் இல்லாமல் ப்ளஸ் ஒரு பசி தூக்கம் எதுவுமே பார்க்காம அவங்க மணிக்கணக்கு பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள ராங் போஸ்டர் தான் அதுவும். ஸோ மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயின். இதில் வந்து எப்படி இல்லைன்னா ஒரு 5-6 ஸ்டெப்ஸ் இருக்கலாம் அதுக்கு. அதாவது அந்த கண்ணு ஐ லெவலில் அது இருக்கணும், அந்த நோஸ் லெவலில் அந்த மானிட்டர் இருக்கணும். மேலேயும் கூடாது கீழேயும் கூடாது, கையெல்லாம் நல்லா ஃபுல் ரெஸ்டாக இருக்கணும் அப்படி. அப்புறம் எக்கனாமிக் போஸ்டர் சொல்லுவாங்க, அது மாதிரி அந்த அந்த மவுஸ் பேடு அது எல்லாமே அந்த கை கட்டுற மாதிரி இருக்கணும், அவங்க யூஸ் பண்ண முடியாமல். எப்படி மேலே பார்க்கக்கூடாது கீழே பார்க்கக்கூடாது, ஐ லெவலில் இருக்கணும் எல்லாமே. இப்போது ரொம்ப நேரம் உட்காரக்கூடாது அவங்க. எவ்ரி 1 hour அவங்க எழுந்து நடந்துட்டு எங்கேயாவது கொஞ்சம் நல்லா டேக் டீப் பிரெத்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரணும். ஸோ திஸ் ஹவ் ஐ திங்க். அப்படி வந்து ரொம்ப முடிக்கணுமா கரெக்டாக இருந்தால் கூட அந்த இந்த ஒரு பிரேக் அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வேண்டிருக்கு. அவங்களுக்கு வேண்டலைன்னா அப்புறம் வந்து ப்ரொலாங்டு போஸ்டர் மசில்ஸ் வில் கோ ஃபார் ஸ்ட்ரெயின். அப்போ கண்டிப்பாக நெக் ஸ்ட்ரெயின் இருக்கும், அப்புறம் அந்த பேக் ஸ்ட்ரெயின்லாம் இருக்கும் அவங்களுக்கு, ப்ளஸ் அந்த கண்ணு இதுவும் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இது வந்து 5-6 இது இருக்குது கொஞ்சம். மெயின் திங் இஸ் அண்ட் தென் மெனி இந்த ஐடி இண்டஸ்ட்ரீஸ் கூட இப்போலாம் நவடேஸ் ஆர் ஹேவிங் அ ஜிம் ஆல்சோ. அங்கே போயிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் தே கோ அண்ட் ரிலாக்ஸ் அண்ட் தென் நிறைய இடத்துல எப்படி தெரியுமா பண்ணுவாங்கன்னா அந்த நின்று கூட பண்ணலாம். சில கம்பெனிஸ்லாம் வந்து இது என்ன டேமேஜ் மெயினாக இது எப்படி வருதுன்னா அந்த உட்காந்த இடத்துல பண்ணுறது தான். உட்காந்து இருக்கிறது ப்ரொலாங் சிட்டிங், அதை தவிர்த்துட்டு கொஞ்சம் நின்றுட்டு கூட பண்ணலாம். சம்டைம்ஸ் வந்து சம்டைம்ஸ் அந்த இந்த லெவலில் இருக்கும், அந்த ஷோல்டரில் கூட வச்சுருப்பாங்க அந்த சப்போர்ட், அங்கே கூட பண்ணிக்கலாம். அவங்க நம்மளே கூட எழுந்து நிற்கலாம், கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணலாம். அதுதான் மெயின் திங் அவங்களுக்கு. அப்படியாவது கொஞ்சம் பெயின் வந்துச்சுன்னா அவங்க யாராச்சும் கோ அண்ட் டேக் ரெஸ்ட் ஃபார் சம் டைம். அண்ட் தென் டேக் த ஹெல்ப் ஆஃப் நம்ம ஜூனியர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லாமல் வேலை எப்போது கொடுத்துட்டு நம்ம போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரணும் அப்படி. ஸோ யூ ஷுட் நோ ஹவ் டு ரிலாக்ஸ் ஆல்சோ. அதுதான் மெயினாக திங். உங்களுக்கு பர்டன் இருந்தால் கொஞ்சம் வந்து பிரிச்சுக்கலாம். ஓகே. ஸோ டாக்டர் வந்து நமக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு, போஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ மிஸ் பண்ணாம ஷோ பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. புதுக்கோட்டை இல்பூர் செல்வம். செல்வம் சார், உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கேளுங்க, டாக்டர் இருக்காருங்க. ஆமா, வயசு 52 வயசு ஆகுது. சொல்லுங்க சார். சார் வந்துட்டு எனக்கு வெயிட் ஜாஸ்தி இருக்கேன், 100 கிலோ இருக்கேன். ஓகே. ஹைட் வந்து 5.25 அடி இருக்கேன். ஓகே. ஏற்கனவே பைக் ஆக்சிடென்ட்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி முழங்கால் முட்டி வந்து அந்த கொட்டாச்சி அடிபட்டு நொறுங்கிடுச்சு. இப்போ வந்து பிளேட் 2 சைடு பிளேட் வச்சு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே. சுகர் வந்து 200 to 300 இருக்கு சார். ஓ. இன்சுலின் யூஸ் பண்றேன் சார் காலைல சாயங்காலம். சரி. இப்போ வந்துட்டு வாக்கிங் கொஞ்சம் போக சொன்னார் டாக்டர். வந்துட்டு வாக்கிங் போனேன் ஒரு வாரம், கொஞ்சம் அதிகமாக ஒரு 2-4 கிலோமீட்டர் போனேன். ஓகே. கால் சரியா மடக்க வராது, முழங்கால் முட்டி பகுதி தான் வரும். ஓகே ஓகே. அப்படி நடக்கும் போது அந்த சதையும் அப்படி இடிச்சு சிவந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ அந்த இடத்துல வந்துட்டு இப்போ ஒரு 10 நாளா சும்மா ஆயில்மெண்ட் வாங்கி தடவுனே இப்போ இன்னொரு கொப்பள மாதிரி வருது. ஓகே ஓகே. உள்ள 2 சைடு பிளேட் இருக்கிறதுனால அது கட்டி பேசாயி வேற மாதிரி பயமா இருக்கு. ஓகே. எனக்கு வந்து ஒரு சின்ன கெட்ட பழக்கம் இருக்கு, ட்ரிங்க்ஸ் கொஞ்சம் பண்ணுவேன் சார். இப்போ அது ஒரு நாள் நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா சிம்டம்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா மெயின் காரணம் என்னென்னா அவங்களோட வெயிட் தான் மெயினாக. அவர் இந்த வயசில் இருக்கக்கூடிய வெயிட்டு, இந்த ஹைட் இருக்கக்கூடிய வெயிட்டை விட அதிகமாக இருக்குங்க இப்போது. ஸோ அதை வந்து நீங்கள் கம்மி பண்ணாலே நிறைய பிரச்சனை தானாக சரியாயிடலாம் உங்களுக்கு. என்ன பண்ணுங்கன்னா ஒரு பேரியாட்ரிக் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு இப்போ ஒரு தனி துறை வந்திருக்கு இப்போது, ஸ்பெஷலிஸ்ட் ஏரியா. இப்போது அங்கே போய் காமிச்சிட்டு அவங்க வந்து இஸ் மல்டி டிசிப்ளினரி அப்ரோச். அவங்க வந்து தே ஹாவ் அந்த டயட்டீஷியன் இருப்பாங்க, ஃபிசிஷியன்ஸ் இருப்பாங்க, டயபெட்டிக் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, எண்டோக்ரைன் ஸ்பெஷலிஸ்ட், அப்புறம் சர்ஜன்ஸ் மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தே ட்ரை பண்ணி பார்ப்பாங்க இந்த வெயிட்லாம் எப்படி கம்மி பண்ணலாம், அந்த ஒரு ஆலோசனை கொடுப்பாங்கல்ல அவங்க. அந்த சரிப்பட்டு வரல, அவங்களால ஒன்றும் அதை எடுத்துட்டு அவங்களால பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு சில
அறுவை சிகிச்சை முறையும் வந்துச்சு அதுக்கெல்லாம் இப்போ பேரியாட்ரிக் சர்ஜரின்னு சொல்லிட்டு அது வந்து கண்டிப்பாக வந்து வெயிட் குறைக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் அது அந்த மாதிரி ஒரு சிகிச்சையெல்லாம் அது பண்ணாலே வந்து ஒரு 50% மேலே அவர் வலி குறைஞ்சிடும் அவருக்கு. ப்ளஸ் அடிபட்டுருக்குன்னு சொல்கிறார் அவருக்கு. சில சமயத்து என்ன ஆகுதுன்னா அடிபட்ட அந்த இடம்லாம் வந்து பார்த்து என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிக்கணும் இப்போது. சப்போஸ் இட்ஸ் ஃபர்தர் ப்ராப்ளம் இருக்குது மேலே கொண்டு போகாமல் இருக்கிறதுக்காக அதுக்கும் சிகிச்சை முறைலாம் இருக்குது இப்போது. சப்போஸ் தெர் இஸ் லெக்மெண்ட் லாக்ஸிட்டி இருக்குது, தெர் இஸ் மெனிஸ்கஸ் டேர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆர்த்தோபெடிக் ஸ்பெஷலிஸ்ட் அவங்க காமிச்சாங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க என்ன பண்ணணும் சொல்லுவாங்க அவங்க. ப்ளஸ் இன்ஃபெக்ஷன் தான் அதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் போட வேண்டியிருக்கும். ஸோ இது வந்து ஒரு மல்டிப்புள் ஏரியாஸில் வந்து அவருக்கு பண்ண வேண்டிய ட்ரீட்மெண்ட் இது. இது இல்லாமல் இல்லை, கண்டிப்பாக பண்ணலாம், அது வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் அப்படியே விட்டான்னு வச்சுங்க டயபெட்டிஸ் குறையாது, இன்னும் சுகர் அந்த மாதிரி ஏறிண்டே போகும் வெயிட் கூட. ஸோ அதனால் கூட வலி வரும், நிறையா பிரச்சனை வரும் இப்போது. ஸோ இது வந்து நீங்கள் ஃபிசிஷியன்ஸ் காமிங்க, ஒரு பேரியாட்ரிக் சர்ஜன் காமிங்க, சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வாங்க, நீங்கள் நாங்கள்லாம் ஃபுல் தர செக்அப் பண்ணிடுறோம் உங்களுக்கு. ஆல்ரைட். ஸோ ஆக மொத்தம் வந்து வெயிட் வந்து நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கணும். ஆல்ரைட், தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இன்னொரு காலர் இருக்காங்க. வணக்கம், இது ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. சிவகாசில இருந்து தமிழ்ச்செல்வி பேசுறேன். தமிழ்ச்செல்வி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. சூப்பர்மா. உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கேளுங்க, டாக்டர் ராகவேந்திரன் அவர்கள் இருக்காங்க, கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கம்மா. இந்த சார் எனக்கு வயசு 57 வயசு ஆகுது. சரி. கொஞ்சம் வேலை ரொம்ப, இந்த துணி அலசணும், துணி துவைச்சோம், ஒரு கொஞ்ச நேரம் நின்று வேலை பார்த்தோம்னா, இன்னும் வேலை பார்த்தா இடுப்பு கீழே ரொம்ப வலிக்கு. சரிங்க. துணி எல்லாம் துவைச்சோம்னா முன்னால வெள்ளிக்கிழமை தான் துவைச்சிருக்கேன், இன்னும் 3 நாள் அந்த வலி இருந்துகிட்டே இருக்குது ஷோல்டர்ல. சரி சரி. அந்த எலும்புகிட்டயே வலிக்குது சார். அது ஏனால சார் அப்படி வலிக்கு? அது நீங்கள் குனிஞ்சி வந்து நிறைய ஹெவி ஒர்க் பண்ணுறதால வரக்கூடிய வலிமா அதெல்லாம் வச்சோம். இது வந்து ஒரு வயசு ஆனப்புறம் ஒரு சில தேய்மானம் இருக்கும், வேர் அண்ட் டேர் சொல்லுவாங்க. எனி ஜாயிண்ட் ஆஃப்டர் பர்டிகுலர் ஸ்டேஜ் வில் ஷோ ஒரு சைன்ஸ் ஆஃப் வேர் அண்ட் டேர், ஒரு தேய்மானம் சொல்லுவாங்க. அது வந்து இல்லை யாருக்கு எப்போனா வரலாம் அது. எஸ்பெஷலி சில பேருக்கு வந்து வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு அதனால கூட வரும். இப்போ ப்ளஸ் அந்த கீழே குறிஞ்சி வேலை பண்ண சொல்கிறாங்க. அப்படி குறிஞ்சி வேலை பண்ணும்போது வரக்கூடிய வலி வந்து யூஸ்வலாக பிகாஸ் ஆஃப் டிஸ்க் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. அந்த முதுகில் அந்த சின்ன சின்ன எலும்புகள்லாம் நிறைய வெர்டிபிரல் போன்ஸ் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஷாக் அப்சார்ப்னு சொல்லுவாங்க. அது பேர் டிஸ்க்குன்னு பேர். அது கொஞ்சம் இலகி வந்து வெளியே வந்து எங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நரம்புகள் மேலே அழுத்திட்டு இருக்கும். அப்போது எவ்ரி டைம் குனியும் போது அந்த வலி அங்கே ஷூட்டிங் பெயின் வரும் அவங்களுக்கு, ஒரு ஷாக் மாதிரி கீழே போகும் இப்போது. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு அந்த குனிய கஷ்டமாக போயிடும் அவங்களுக்கு. சில பர்சனெலாம் பண்ண வேண்டியிருக்கும் அவங்களுக்கு. எம்ஆர்ஐன்னு பண்ணுவாங்க, எம்ஆர்ஐ டெஸ்ட் ஒன்று இருக்குது, எம்ஆர்ஐ லம்போசர்க்கல் ஸ்பைன். அதை பண்ணிவிட்டு அந்த மாதிரி என்னென்ன ப்ராப்ளம் கண்டுபிடிச்சிட்டு ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் இப்போ ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. இப்போது வந்து ஹாஸ்பிட்டல் வாங்க, பார்த்து சரி பண்ணிடலாம் அதை. ஓகே தமிழ்ச்செல்வியம்மா, கண்டிப்பாக சார் சொன்ன மாதிரி வந்து ஸ்கேன்ஸ் இருந்தால் எடுங்க. கண்டிப்பாக நம்ம சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வாங்க, நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் கிருஷ்ணவேணிங்க. சொல்லுங்க கிருஷ்ணவேணி, எங்க இருந்து அழைக்கிறீங்க? நாங்க திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. எனக்கு வந்து ஹெல்ப்புக்கு வந்து யாருமே இல்லைங்க. நான் ஒரு ஆளே தான் பாப்பாவும் பாத்துக்கிறேன்னு. எனக்கு சிசேரியன் பண்ணி பாப்பா எடுத்தாங்கங்க. இப்போ வந்து 10 மாசம் ஆகுதுங்க. எல்லா வேலையுமே நானே தான் பார்க்கணும். குனிஞ்சு நிமிந்து எல்லா வேலையும் நானே பாக்கறதுனால எனக்கு அடிக்கடி இடுப்புக்கு கீழே முதுகுல இருந்து ஃபுல்லா வலிக்குதுங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 2-3 மாசமா பாத்தீங்கன்னா குதிங்கால் வந்து ரொம்ப விறுவிறுன்னு இழுக்குதுங்க. அப்புறம் இந்த டைல்ஸ் வீட்டுல படுத்தோம்னா கால் இழுத்துக்குதுங்க, கெண்டம் பிடிச்சுக்கிற மாதிரிங்க. எனக்கு பயம் என்னன்னா பாப்பாவுக்கு பால் குடுக்கறதுனால ஏதாவது ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் தானுங்க. ஓகேம்மா, சரி, சொல்றது புரியுது. இது வந்து எப்பவுமே பிரெக்னன்சி டெலிவரிக்கு ஆனப்புறம் ஒரு ஃபேமிலி சப்போர்ட்டும் கொஞ்சம் தேவை கண்டிப்பாக. அதை நீங்கள் ஹஸ்பண்ட்லாம் அவர் கொஞ்சம் இன்வால்வ் பண்ணுங்க, அவரே கொஞ்சம் ஹெல்ப் கூட்டு, கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் அவரே சமைக்க சொல்லுங்கள் அவரை. கொஞ்சம் ஹெவி ஒர்க்லாம் பண்ண வேணாம். ஆனால் கொஞ்சம் ஒரு விதத்தில் ஓரளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணால் நல்லது தான் அது ஒரு விதத்தில். ஆனால் அளவுக்கு அதிகமாக எக்ஸசைஸ் பண்ண அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அவங்களுக்கு. எஸ்பெஷலி அவங்க குழந்தைய பார்த்துக்கிட்டு வீட்டு வேலை பண்ணிவிட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் அவங்களுக்கு. அந்த கெண்டைக்கிட்ட வேலைக்கு சொல்கிறாங்க, அது வந்து பிகாஸ் மசில் கிராம்ப்ஸ் சொல்லுவாங்க. அது நல்ல ஒரு சம்டைம்ஸ் சால்ட் டெஃபிஷியன்சி தான், சோடியம் டெஃபிஷியன்சி தான் வரும். அப்படின்னா நல்லா தண்ணி குடிக்கணும் அதுக்காக. தென் திங் உடம்புல கொஞ்சம் அந்த உப்பு சத்துலாம் கொஞ்சம் சம்டைம்ஸ் குறைஞ்சி போச்சுச்சிங்க, அப்போ வரதுக்கு இருக்குது இந்த சான்ஸ்லாம் இருக்குது, இந்த கிராம்ப்ஸ் பெயின்லாம். இப்போது பேக் பெயின்லாம் வராமல் இருக்கிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும், வெயிட் குறைக்கணும், வெயிட் அதிகமாக ஆகாமல் பார்த்துக்கணும்.
திஸ் ஆர் திங்ஸ் ஆக்சுவலி. அண்ட் ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. கண்டிப்பாக உங்கள் ஹஸ்பண்ட்டை சொல்லி கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்கள். கூட தான் சொல்லுங்கள், அவர்கிட்ட நானே சொல்கிறேன் அவர்கிட்ட நினைப்போம். தேங்க்யூ ஸோ மச் கிருஷ்ணவேணி. கண்டிப்பாக வந்து யாரையாவது நீங்கள் ஹெல்ப்க்கு வச்சுருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாரு. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நெக்ஸ்ட் கால். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். சைதாப்பேட்லேருந்து ஜெயந்தி பேசுகிறேன் மேடம். சொல்லுங்கள் ஜெயந்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் மேடம். சூப்பர் ஜெயந்திமா, பேசுங்க, கண்டிப்பாக பேசுங்க, டாக்டர் இருக்காரு. சார் கை வந்து தூக்க முடியல ஒரு 1 மந்தாவே. பின்பக்கம் பேக் சைடு போகல. எதனா வந்து முன்னாடி எல்லா வேலையும் செய்ய முடியுது, அப்புல ஏற்றவே முடியல, ஒரு வலிக்கு மேல ஏற்ற முடியல. அதுக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா எக்ஸ்ரே நார்மல் சொல்றாங்க. மசில்ஸ் தான் ஏதோ பிடிச்சிட்டு இருக்கு, அதுக்கு ஏதோ ஆயில் இன்ஜெக்ஷன் போடணும்ன்றாங்க. ஓகே, சரி, கையை கொண்டு போகாம சொல்லுங்க சொல்லுங்க. பிசியோவும் பண்ணேன். பண்ண பாத்தீங்கன்னா ரொம்ப ஓவரா வலிக்குது. சரி, ஒரு 1 வீக்கா விட்டுலான்ட்டு இப்போ 1 வீக் இப்ப எக்ஸசைஸ் கூட பண்ணல. அதனாலதான் சரிங்க சார். இப்போ ஆனா இதுக்கு முன்னாடி இரண்யா வந்து ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி ஆப்ரேட் பண்ணிருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா லேப்ரோஸ்கோப்ல பண்ணாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் படுத்ததாலயா என்ன அப்படின்னு தெரியல, அந்த பெயின்ல அந்த ஒரு 3 டேஸ்ல. அதுக்கப்புறமா இந்த 1 மந்த்துக்கு அப்புறமா தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு. இது எதனால வந்தது ஒன்றும் தெரியல சார். ஓகே, புரியுதுமா. அதான் சரி உங்ககிட்ட கேட்டுக்கலாம். ஆக்சுவலி ஷோல்டர் ப்ராப்ளம் இது. ஏன்னா கை கொண்டு போக முடியல சொல்கிறீங்க பின்பக்கம். உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கா? உங்களுக்கு சர்க்கரை வியாதி? சுகர் இருக்குங்களா ஜெயந்திமா? உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்கா? இல்ல சார், இல்ல மேடம், சுகர் கிடையாது. அதான் கிடையாது. ஓகே ஓகே, சரி, இப்போ தான் டெலிவரி ஆயிருக்கு வரவங்களுக்கு. ஸோ எங்கள் ஏஜாக இருப்பாங்க அவங்க. ரைட். அது வந்து சம்டைம்ஸ் அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது கையை கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் கொஞ்சம் இந்த மசில்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆயிருக்கலாம். அதாவது மேலே தூக்கம்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக தேர் இஸ் அ ப்ராப்ளம் இந்த ஷோல்டர்ஸ் தான் அவங்களுக்கு. ஸோ மசில்ஸ் கொஞ்சம் இதாக இருக்கலாம், கொஞ்சம் லேஸாக லிட்டில் பிட் ஸ்டிஃபாக இருக்கலாம். லிகமெண்ட்ஸ் கொஞ்சம் இதாக கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டுருக்கலாம். வந்து காட்டுங்க. இது வந்து ஈஸியாக போக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். இது ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. இது சம்திங் லைக் இன்டர்னல் டிரேஞ்ச்மெண்ட் சொல்லுவாங்க. இது மேபி ஒரு ஜாயிண்ட்குள்ளே இன்ஜெக்ஷன் போட வேண்டியிருக்கும். அந்த அல்ட்ராசவுண்ட் கைடன்ஸு பார்த்துட்டு மற்ற எல்லாம் ஒன்றும் தேவை இருக்காது, ஒன்றுமே எம்ஆர்ஐ ஒன்றும் வேண்டாம். ஒரு ஜாயிண்ட் இன்ஜெக்ஷன் போட வேண்டியிருக்கும். ஆர் ஒரு சுப்ராஸ்பைனடஸ் மசில், ஒரு ரொட்டேட்டர் கஃப் சொல்லுவாங்க. அது ஒரு 3 மசில்ஸ் சேர்ந்து போனில் அட்டாச் ஆகிருக்கும். அங்கே கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரெயின் ஆகிருக்கலாம், எலுகிருக்கும் ஒரு மாதிரிங்க. டெண்டினைட்டிஸ் சொல்லுவாங்க. அது அங்கே இன்ஜெக்ஷன் போட வேண்டியிருக்கும். இட்ஸ் வெரி சிம்பிள் ட்ரீட்மெண்ட் தான், ஆனால் வலி ரொம்ப எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட். அது வந்து காட்டுங்க, பண்ணிடலாம், சரி பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஜெயந்திமா ரொம்ப சிம்பிளான ட்ரீட்மெண்ட் தான். அது 2 வந்து இன்ஜெக்ஷன்ஸ் மட்டும்தான் போடணும் அப்படிங்கிறாரு. ஸோ கண்டிப்பாக நம்ம சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனிக்கு வாங்க. ராகவேந்திரன் சாரை பாருங்க. தேங்க்யூ ஸோ மச் அழைச்சதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இன்னொரு காலர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம், விக்னேஷ் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? வணக்கம் விக்னேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி? நல்லா இருக்கேன் விக்னேஷ். நீங்க இந்த நிகழ்ச்சிக்கும் கால் பண்றீங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியும். சோ கேளுங்க, நம்ம ராகவேந்திரன் டாக்டர் இருக்காரு. என்ன டவுட்ஸ் இன்னைக்கு? வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். சார், இப்போ ஸ்லீப்பிங் பாஸ்டர் இருக்குல்ல சார், படுக்கிறப்போ அது வந்து ஆக்சுவலா இப்போ எல்லாம் 2 தலைகாணி 3 தலைகாணி எல்லாம் வச்சு படுக்கிறாங்க. அதனாலே எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நிறைய தலைகாணி வச்சு படுக்கிறதுனாலே உடம்பு வலி, கை கால் வலி அதெல்லாம் வரும்ன்றாங்க. சோ நீங்க எப்படி படுக்கணும், எவ்வளவு தலைகாணி வச்சுக்கணும், அந்த பாஸ்டர் எப்படி இருக்கணும்னு சொல்லுங்க சார். அது யூஸ்வலாக என்ன கன்வீனியன்ட் போஸ்டர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களே படுத்துப்பாங்க. அவங்களே சில பேர் சைடில் படுத்துப்பாங்க, சில பேர் குப்புற படுத்துப்பாங்க, சில பேர் மலாந்து படுத்துப்பாங்க, சில பேர் ஆனால் ரொம்ப தலாணி வேண்டாம், ஒரு தலாணி போரும்னு நினைக்கிறேன். அதுவே ரொம்ப தலாணி வச்சா கழுத்து கொஞ்சம் நல்லா இந்த பெண்ட் ஆகிடும். அதனால் கொஞ்சம் இது சேம் டைம் கொஞ்சம் ஏற்கனவே கழுத்து வலி இருக்கு வச்சுக்கோங்க. அப்போ ஃப்ளாட் சர்ஃபேஸ் பட்டு சொல்லுவாங்க யூஸ்வலாக. அப்போது மேட்ரஸ் முக்கியமாக இருக்கணும். அதாவது ரொம்ப அதனால கூட சரியாக மேட்ரஸ் சரியாக இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் கூட சம்டைம்ஸ் ஒரு இதெல்லாம் வரும், ஒரு பர்டிகுலர் போஸ்டரில் தேக்க ட்ராம்ஸ்மாக வரும். நமக்கு நாட் வெரி ஹார்ட், நாட் ஸோ சாஃப்ட், ஒரு மாதிரி ஃபர்மாக இருக்கணும் மேட்ரஸ். அதில் பட்டுக்கணும். இல்லைன்னா ஆர்டினரி பாய்க்கு பட்ட கூட பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. அது அவங்களுக்கு ஏற்றபடி அவங்களே படுத்துப்பாங்க யூஸ்வலாக. ஒன்றும் அதுக்கு மிஞ்சி வருதுன்னா மேபி சம் ஆஃப் ரீசன் இருக்கிறது ஒரு காரணம் இருக்குது. ஓகே, சோ இந்த பில்லோஸ் எல்லாம் கணக்கு கிடையாது. உங்க தலையை கழுத்து பெண்ட் பண்ணாம இருக்கணும், அவ்வளவுதான். பில்லோஸ் ஓகே. ஓகே டாக்டர். சோ பெயின் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே எல்லா ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்லயுமே வந்துட்டே இருக்கும். சோ அதை எப்படி மேனேஜ் பண்றது, அதுக்கான ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. தொடர்ந்து பேசுவோம். சோ டாக்டர், இன்னொரு காலர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, சொல்லுங்க. நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. வயசு 47 ஆகுதுங்க. ஓகே ஓகே, உங்க டவுட்ஸ் கேளுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா.
பேக் பெயின் வந்து ஒரு வருஷமாவே பின்னாடி இருந்தது, லெஃப்ட் சைட்லயே வலிச்சுக்கிட்டே இருக்குங்க, கீழே இடுப்புக்கு மேல. ஓகே. எம்ஆர்ஐ பண்ணணுங்க. ஆஹா. எம்ஆர்ஐல வந்து C4 C5ல வந்து லைட்டா மைல்டா இருக்குன்னு சொல்லி வந்துச்சுங்க ரிப்போர்ட். ஓகே. ஆனா வலி வந்து அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க டாக்டர். ஓகே. ஆனா வலி வந்துகிட்டே இருக்குங்க சார். C4னா கழுத்து பக்கம் தான் வலி இருக்கணும் இல்லைம்மா உங்களுக்கு? ஆமாங்க, கழுத்து வலி இல்லைங்க சார். மேல வந்து இடுப்புக்கு மேல வந்து லெஃப்ட் சைட்ல வந்து இடுப்புக்கு மேலால வலிச்சுக்கிட்டே இருக்குதுங்க. அதுக்கு ஒவ்வொரு நாள் வந்து இடுப்பு அப்படியே ரவுண்டா இந்த முதுகு சுத்தி வலிக்குதுங்க. ஓகே, புரியுது. முதுகு வலிக்கு கீழ்ப்பக்கம் வலி பரவுது அப்போ முதுகுலேருந்து? பரவல, ஆனா வலி வந்துட்டு போயிருங்க. பார்த்தோம்னா ஏற்கனவே வயிற்றுல வந்து லைட்டா அதாவது இந்த செரிமான பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குங்க சார். கொஞ்ச நாளாவே அது தனியா அந்த வேற டாக்டர் கிட்ட பார்த்தோம். அதனால வலிக்குதா வாய்வு மாதிரி வருதா என்னன்னே கண்டுபிடிக்கவே முடியலைங்க. ஆனா வலி 1.5 வருஷமா இருக்குதுங்க சார். ஓகே. காலையில எழுந்துக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு எழுந்துக்கிறதுக்கு? எழுந்திருக்கும் போது நல்லா இருக்கு சார். காலையில படுத்து எழுந்திரிச்சோம்னா ஒரு 1 hour ஒரு 2 hour வந்து வலியே இல்ல, சுத்தமா வலி இருக்காதுங்க சார். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வலி கொஞ்சம் கொஞ்சமா சாயந்தரம் மணி ஈவினிங் பார்த்தா சும்மா பயங்கரமா வலி வந்துட்டு, ஆனா திருப்பி படுக்க போகும்போது கொஞ்சம் வலி நின்றுங்க சார். ஓகே. அதான் இது வந்து மசில் ஸ்ட்ரெயின் ஆர் டிஸ்க் ப்ராப்ளம் அதான் மெயின் முக்காசி இருக்கும் உங்களுக்கு. அது இந்த 47-48 இயர்ஸ் வந்து வரக்கூடிய ஒரு வேர் அண்ட் டேர் ப்ராப்ளம். இது டிஸ்க் எலிகிருக்கும், கொஞ்சம் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருக்கலாம். ஏன்னா டிஸ்க் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வந்து ஒரு சின்ன எலும்புகள்லாம் இருக்குது, ஃபேசட் ஜாயின்ட் சொல்லுவாங்கலாம், அதுவும் வந்து கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கக்கூடிய ப்ராப்ளம் அதுவும் கொஞ்சம். ஸோ இதெல்லாம் எல்லாமே வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் எல்லாமே வந்து எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு வலி வேண்டிய மாத்திரை கொடுத்துட்டு சிலப்போ வந்து ஒரு இன்ஜெக்ஷன் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கும் கொஞ்சம். அதுக்கெல்லாம் அந்த ஒரு நர்வ் இன்ஜெக்ஷன்ஸு ஆர் பக்கத்தில் டிஸ்கில் போய் தர வேண்டிய ஒரு ட்ரீட்மெண்ட்ஸு எல்லாம் இருக்கும் கொஞ்சம். பட் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சில டெஸ்ட்லாம் பண்ணணும், பரிசோதனைகள் லைக் எம்ஆர்ஐ ஆர் சிடி ஸ்கேன் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கும் உங்களுக்கு. பட் ஃபஸ்ட்டு கிளினிக்கல் எக்ஸாம் பண்ணணும், அவங்கள என்ன ஸ்ட்ரக்சர் பாதிப்பும் பார்க்கணும். பார்த்துட்டு we have to give further treatment தரணும். இப்போ வந்து காட்டுங்கம்மா, கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். ஸோ வியூவர்ஸ், டாக்டர் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்னென்ன குறைகள் சொல்கிறீங்களோ அதுக்கான தீர்வுகள் தான் கொடுத்துட்ருக்காரு. ஸோ பெயின்லேருந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ரிலீவ் ஆகணும்னா நீங்கள் கண்டிப்பாக நேரில் போய் தான் டாக்டரை பார்க்கணும். ஸோ சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனியில் தான் டாக்டர் ராகவேந்திரன் அவர்கள் இருக்காங்க, நேரில் போய் மீட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். அன்பழகிங்க, ஆழ்வார்த்திருநாறுல இருந்து பேசுறோம். அன்பழகி, நல்லா இருக்கேன். பேர் சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க மேடம். சார் கிட்ட பேசணும். தாராளமா பேசுங்க, டாக்டர் இருக்காரு. வணக்கம்மா, சொல்லுங்க. சார், நான் 2 வருஷத்துக்கு முன்னே L4 L5ல ஆபரேஷன் பண்ணியிருக்கேன். ஓகே. அது வந்து இப்போ நடக்க முடியாது, 2 வருஷமா நடக்க முடியாம கால் லெஃப்ட் கால் வந்து இழுத்துக்குச்சு. ஓகே. இப்போ ஸ்டிக்கு வச்சு தான் நடக்கிறேன், சும்மா செவுத்து பிடிச்சி ஸ்டிக்கு வச்சு நடக்கிறேன். ஓகே. அது வந்து ரொம்ப முட்டில இருந்து இடுப்புல இருந்து ரொம்பவும் வலியா இருக்கு. ஓகே. அது வந்து வலியே தாங்க முடியல, மாத்திரை போட்டா கொஞ்சம் வலி கேக்குது, உடனே வலியா இருக்கு. எனக்கு வந்து நடக்க முடியல சார். சரிம்மா. அது வந்து சொல்லுங்க. சுகர் இருக்கு, தைராய்டு இருக்கு. ஓகேம்மா, சரி. ஆக்சுவலி சொல்றது பார்த்தா அது ஃபெயில் பேக் சொல்லுவாங்க. ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க, அவங்க பண்ணிட்டு கொஞ்சம் அவங்களுக்கு அந்த தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இது. ஃபெயில் பேக் சர்ஜரி, ஆப்ரேஷன் ஃபெயிலியர் சொல்ல முடியாது. ஆப்ரேஷன் நல்லபடியாக பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக, எல்லாருமே எக்ஸ்பர்ட்ஸ் தான் அவங்கெல்லாம் வந்து. ஆனால் வந்து ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட் சொல்லுவாங்க, ஆப்ரேஷன் பண்ணப்பறம் வரக்கூடிய ஒரு சில சம் ப்ராப்ளம்ஸ் இது. லைக் ஒரு எபிடூரல் ஃபைப்ரோஸ் சொல்லுவாங்க அது. ஆர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜாயின்ட்ஸ், அங்கேயும் சம் ஃபர்தர் ப்ராப்ளம் வந்திருக்கலாம் அவங்களுக்கு. ஸோ இது பார்த்துட்டு மேபி தேவைப்பட்ட ஒரு எம்ஆர்ஐ பண்ணிவிட்டு அதுக்கு ஃபெயில் பேக் நிறைய இருக்குது, சிகிச்சை இருக்குது. இன்ஃபேக்ட் நாங்கள் தான் அதுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். அதுக்கு பெயின் ஸ்பெஷலிஸ்ட் தான் நாங்கள். நிறைய ஸ்பெஷலைஸ்டு ஏரியா வந்துச்சு இருக்கலாம். இப்போ எபிடூரல் ஃபைப்ரோ இதுக்கு அடியூசல் லைசன்ஸ்லாம் இருக்கலாம், இல்லை ஸ்பெஷல் இது கேர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வச்சோம். வந்து காட்டுங்கம்மா, கிட்ட தான் இருக்கீங்க, நீங்கள் வந்து காட்டுங்க, பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். குட் மார்னிங் மேடம். நம்ம மணி ஈரோட்ல இருந்து பேசுறேங்க மேடம். குட் மார்னிங் மணி சார். என்ன டவுட் உங்களுக்கு? நல்லா இருக்கீங்களா ஃபர்ஸ்ட்? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்க மேடம்? நல்லா இருக்கேன் மணி சார். டவுட்ஸ் கேளுங்க, டாக்டர் ராகவேந்திரன் இருக்காரு. குட் மார்னிங் சார். மார்னிங். வணக்கம், சொல்லுங்க சார். சார், நமக்கு டெயில் போன்ல லைட்டா ஃப்ராக்சர் ஆயிருக்கு. டெயில் போன்.
ஆமா ரொம்ப நேரம் உட்கார்ந்து வந்து நமக்கு வலிக்குது. ஓகே ஓகே. ட்ராவல் பண்ணாலும் வலிக்குது. இதுக்கு என்ன சொல்யூஷன் தெரியல. கண்டிப்பா சொல்யூஷன் இருக்குங்க அதுக்கு. இது பேர் காக்சிடியா பேர் இருக்கு. ஆமா அதுக்கு வந்து இந்த இது வந்து ஆபரேஷன் வந்து கிரிட்டிக்கல்னு சொல்றாங்க. இல்ல வேண்டாம் வேண்டாம். ஆபரேஷனா என்ன பண்ணுவாங்க அந்த டெய்ல்மெண்ட் எடுக்க சொல்லுவாங்க. காக்சிடெக்டமி சொல்லிட்டு. அது வேண்டாம். அதுக்கு வந்து காட்டுங்க. அதுக்கு வந்து அதுக்கு தேவையான ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் கண்டிப்பாக இருக்குது நம்மகிட்ட. இன்ஜெக்ஷன் சொல்லுங்க. ஆபரேஷன் இல்லாமல் என்ன சொல்யூஷன் சார்? ஆப்ரேஷன் கிடையாது. இது ஜஸ்ட் இன்ஜெக்ஷன் தான். அதுக்கு ஒரு மேனிப்புலேஷன் ஆஃப் காக்சிஸ் சொல்லுவாங்க, அது ஒன்று இருக்குது. ப்ளஸ் அந்த ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நரம்பு மேலே இன்ஜெக்ஷன் போடுவோம் நாங்கள். ரேடியோ ஃப்ரீக்வன்சி ட்ரீட்மெண்ட் ஆர் லோக்கல் அனஸ்தெட்டிக் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் இருக்குது. ஆனால் எக்ஸ்ரே கைடன்ஸ் வச்சுட்டு நாங்கள் போடுவோம் நாங்கள். இது ஆப்ரேஷன் கிடையாது. இது ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஜெக்ஷன் ட்ரீட்மெண்ட் தான் அது. ஓபிடி ப்ரொசீஜர். நீங்கள் காலையில் வந்துட்டு மதியானம் கிளம்பி வீட்டுக்கு போயிடலாம். நீங்கள் நல்ல எஃபெக்ட் இருக்கும். அதுக்கு காட்டுங்க. சரியான சிகிச்சை கண்டிப்பாக கொடுத்துருவோம். ஓகே. ஸோ பேசிக்கலி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனா பயப்படுவாங்க. ஆனால் ஆப்ரேஷனே வேண்டாம்னு சொல்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக மிஸ்டர் மணி சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் போங்க. டாக்டர் ராகவேந்திரன் அவர்களை மீட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. மேடம் நான் குட் மார்னிங், நான் வடலூர்லேருந்து பேசுகிறேன். ஓகே சொல்லுங்கம்மா. குட் மார்னிங். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கவிதா. கவிதாம்மா, டவுட்ஸ் கேளுங்க. டாக்டர் இருக்கார் ரெடியா? சார் எங்க ஹஸ்பண்டுக்கு சார் குதிகால் வலி பயங்கரமா இருக்கு சார். நைட்டு படுத்தாங்கன்னா காலையில காலை கீழே வைக்கவே முடியல சார். அந்த அளவுக்கு பெயின் இருக்கு சார் அவங்களுக்கு. அது சரியாகிறதுக்கு ஒரு 2 hours ஆகுது சார். அப்படி கொஞ்சம் நடந்து அதுக்கப்புறம் தான் சார் அவர் நார்மலுக்கா வராரு. ஓகே ஓகே. என்ன சார் பண்றது? ஓகே. அது குதிகாலுக்கு 2 காரணம் மெயினாக. ஒன் இஸ் டார்சல் டனல் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க, இல்லைன்னா பிளான்டார் ஃபேசைட்டிஸ். ஸோ அது ஒரு போன் எக்ஸ்ட்ரா போன் கீழே வளர்ந்துருக்கும். இந்த ஹீல் போன் கிட்ட இருக்கும்னு ரெண்டுமே காரணமாக இருக்கலாம். என்ன எக்ஸாக்டாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு இன்ஜெக்ஷன் போடணும். அதுக்கு ப்ளஸ் சில பயிற்சி முறையெல்லாம் சொல்லிக் கொடுப்போம் நாங்கள்லாம். அந்த ஃபிசியோதெரபிஸ்ட்லாம் நாங்கள் வச்சுருப்போம். அவங்க போய் சொல்லிக் கொடுப்பாங்க எல்லாத்தையும். அதை பார்த்துட்டு ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் சில அந்த ஹீல் சப்போர்ட்டுக்கு வேண்டிய இதெல்லாம் ஃபுட் எல்லாம் அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு சரி பண்ணலாம். இப்போ இந்த ஆக்சுவலி இந்த டார்சல் டனல் அதுக்கு இன்ஜெக்ஷன் போடணும். இப்போ பிளான்டார் ஃபேசைட்டிஸ் அதுக்கும் இன்ஜெக்ஷன் போடணும். என்ன கண்டுபிடிச்சிட்டு பண்ணிடலாம். இது 2 மெயின் ரீசன் இதுதான் மெயினாக. உங்களுக்கு அந்த வலி ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ சரி பண்ணக்கூடிய பிரச்சனை தான் அதெல்லாம் ஓகே. ஸோ கவிதாம்மா டோன்ட் வரி, கண்டிப்பாக தான் கியூர் பண்ணிடலான்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஜாலியாக இருங்க. ஸோ நெக்ஸ்ட் காலர்கிட்ட பேசுகிறோம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க. மேடம் நான் முகப்பேர்ல இருந்து பேசுறேன் மேடம். உங்க பேர் சொல்லுங்க. சரவணன். சரவணன் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா? ஓகே சரவணன் சார் நல்லா இருக்கேன். உங்க டவுட்ஸ் கேளுங்க. ஒண்ணு இல்ல சார். ஹலோ சொல்லுங்க சார். ஹலோ சொல்லுங்க. கேக்குதுங்க சொல்லுங்க. குட் ஆஃப்டர்நூன் சார். ஹலோ குட் ஆஃப்டர்நூன். சொல்லுங்க சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை சார். எனக்கு கால் மூட்டுக்கும் பாதத்துக்கும் எலும்பு இருக்குல்ல சார். ஆமாம். அது ஃப்ரண்ட் சைடில் கொஞ்சம் தூரம் நடந்தாலே ஃப்ரண்ட் சைடில் பயங்கர பெயினாக இருக்கு சார். ஓகே ஓகே. கொஞ்சம் ஜாகிங் மாதிரி பண்ணோன்னா கொஞ்சம் ஸ்பீடு ரன் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. ஓகே. அதுக்கு மேலே ஸ்டெப் எடுத்தே வைக்க முடியல. ரொம்ப பெயினாக இருக்கு அந்த 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 எலும்பு மட்டும். ஓகே ஃப்ரண்ட் சைடில் அது டே அழுத்தினா கூட பயங்கர பெயினாக இருக்குது அந்த இடம். ஓகே சொல்ல புரியுது எனக்கு. இது சொல்கிறது பார்த்தீங்கன்னா இது எலும்பு பிரச்சனை இருக்குன்னு தோணல எனக்கு. மோர் ஆஃப் லிகமெண்ட் குவாட்ரிசெப்ஸ் டெண்டன் சொல்லுவாங்க. அதாவது இந்த குவாட்ரிசெப்ஸ் மசில்ஸ் அங்கே போய் எலும்புல அட்டாச் ஆகிற ஒரு இடத்துல இருக்கும். அங்கே டெண்டினைட்டிஸ் சொல்லிட்டு ஒரு ரியாக்ஷன் டு த டெண்டன் அந்த போனில் கிட்ட வரும். அந்த ஒரு ஸ்வெல்லிங் அண்ட் பெயின் வருங்க. ஆர் பர்ஸா சொல்லுவாங்க. அது ஃப்ளூயிட் ஃபீல்டு சிஸ்டமாக இருக்குங்க. அது வீங்கினா வரும். அதுவும் ஒரு எல்லாமே ரெண்டுமே டயக்னோஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக ட்ரீட்டபிள் கண்டிஷன் ரெண்டுமே. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன பார்த்துட்டு வி கேன் கிவ் ஆல்வேஸ் ட்ரீட்மெண்ட் அதுக்கு ஏற்றபடி. வெரி ஈஸி ட்ரீட்டபிள் கண்டிஷன் போத். ஓகே. ஸோ சரவணன் டாக்டர் சொன்னதை கேட்டிருப்பீங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் எது பார்த்தீங்கன்னா பேசிக்காக எல்லாருமே ஆப்ரேஷன் எடுக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம டாக்டர் எல்லாமே ஈஸியாக முடிச்சிடலாம், இது ஒரு மேட்ரே இல்லை அப்படின்னு ரொம்ப ஜாலியாக சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம்மா. வணக்கம்மா. உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம். என் பேர் தேவந்திம்மா. சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கீங்களா? தேவந்தி. நல்லா இருக்கேன். நான் அம்பத்தூர்லேருந்து மேனாம்பேடுங்கிற இடத்துலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க ஜெயாம்மா. உங்க டவுட் கேளுங்க. டாக்டர் இருக்காரு. ஓகே சார். வணக்கம் சார். வணக்கம்மா. சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். என் பேர் தேவேந்தி சார். சார் எனக்கு அடித்தொடையில சார் ஒரு வலி உண்டாகுது. சொல்லுங்க.
ஒரு வலி உண்டாகுது. அது எப்படின்னா கீழே சப்பளங்கால் போட்டு உட்கார்ந்தா லெஃப்ட் சைடு வந்து நல்லா போட வருது. சப்பளங்கால் போட்டு உட்கார்ந்தா இடது பக்கம் நல்லா போட வருது, வலது பக்கம் அப்படி மடிச்சா அந்த அறையில ரொம்ப வலிக்குது சார். ஓகே ஓகே. அது படிய மாட்டேங்குது, கீழே காலு வலிக்குது. ஓகேம்மா. ஏதோ ஒரு ஆங்கிள் நடக்கும்போது கூட சடக்குன்னு அந்த தொடைக்குள்ளார வலிக்குது. சரிம்மா. இது வந்து முக்கால்வாசி சொல்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி அந்த மசிலோட பிரச்சனை தோணுது எனக்கு. இந்த குவாட்ரிசெப்ஸ் மசில், குவாட்ரிசெப்ஸ் வெரி ஸ்ட்ராங் மசில் இது. அதுதான் வந்து நடக்கிறதுக்கு ரொம்ப தேவையான அது தசை அது. அது வந்து கீழ்ப்பகுதியில் வந்து அந்த போனுக்கு அட்டாச் ஆகிற இடத்துல வந்து சம்டைம்ஸ் அவங்க டீஜெனரேட் சொல்லுவாங்க, டெண்டினைட்டி சொல்லிட்டு. ஆர் குவாட்ரிஸ் ஃபைப்ரோசிஸ்பாங்க. ஏன்னா ஃபைப்ரோசிஸ் அந்த மசில்ஸ் வந்து இந்த இலக்கம் இல்லாமல் டைட் ஆகிடும் மாதிரி இட் பிகம்ஸ் பிட் டைட். ஃபைப்ரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க அதுக்கு. அது அப்படி வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து மூமெண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாகிடும். அது மூலம் பெயின் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து பார்க்கணும், பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு அதுக்கு சில சமயத்தில் என்ன பண்ணுவாங்க, நாங்கள் ரிப்பேருக்காக ஒரு பிஆர்பின்னு சொல்லுவோம், பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா. அதாவது அவங்க பேஷண்ட் கிட்டேருந்தே ஒரு 30 ml பிளட்டை எடுத்துகிட்டு அதுலேருந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு பை சென்ட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ்ஸு ஒரு பிளாஸ்மாவை எடுத்துகிட்டு இன்ஜெக்ட் பண்ணுவோம் நாங்கள். தட் ஹெல்ப்ஸ் இன் ரிப்பேர் ப்ராசஸ். அந்த மசில்ஸ்லாம் திருப்பி நல்லா படியாக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அது பார்க்கணும். இல்லைன்னா சம்டைம்ஸ் லோக்கல் அனஸ்தெட்டிக் ப்ளஸ் கார்டிசோன் இன்ஜெக்ஷன் நம்ம போடுவோம் நாங்கள். என்ன பிரச்சனை கண்டுபிடிச்சிட்டு மூமெண்ட் செக் பண்ணி பார்த்து நாங்கள் போடுவோம் நாங்கள். ஏன்னா இட் லுக்ஸ் மோர் லைக் அ மசில் ப்ராப்ளமாக தோணுது பார்த்து அவங்க சொல்கிற இது பற்றி பார்த்துச்சுன்னா வந்து காட்டுங்கம்மா பார்த்துடலாம். ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் காலர்கிட்ட பேசுவோம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம்மா. வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ஜெகநாதன், வயசு 71. சொல்லுங்க ஜெகநாதன் சார், உங்க சந்தேகம் கேளுங்க. கால் முட்டி, வலது கால் முட்டி ரொம்ப வலிக்குது நடந்தா. ஓகே. அடுத்தது இடுப்பு, இதனால சாஞ்சி நடக்கிறதுனால இடுப்பு வலிக்குது சார். ஓகே, புரியுது. ஆமா சார். நான் அப்போலோ போயிருந்தேன், மெய்யாட்டில போயிருந்தேன், தேஞ்சு போயிடுது, நீங்க ஆப்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னாரு. ஓகே ஓகே. அதாவது இவ்வளவு நாள் தள்ளினே வந்துட்டேன், ஒரு 4 வருஷமா தள்ளினே வந்துட்டேன் நானு. ஓகே. கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே லைட்டா எக்ஸசைஸ் பண்ணின்னு அப்படியே வந்தேன். இப்போ ரொம்ப அந்த ஓரமா அந்த பூட்டு இருந்ததுல ஃப்ரண்ட்ல மூட்ல, அந்த மூட்ல ஃப்ரண்ட்ல மட்டும் வலிக்குது நடந்தா. வைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குது, மேல ஏற முடியல, இறங்க முடியல. சரிங்க. காலையில் ஏந்துக்கும் போது இடுப்பு கொஞ்சம் ஸ்டெடியா இல்லை, கொஞ்ச நேரம் ஒரு 1/4 hour 1/2 hour கொடுத்து அப்புறம் அப்படியே ஸ்டெடி ஆகும். ஓகே, புரியுதுங்க. ஆமா சார். சரி, இது வந்து வயசான சமயத்தில் வரக்கூடிய ஒரு பிரச்சனை. இது வேர் அண்ட் டேர், ஜாயிண்ட் வேர் அண்ட் டேர், ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பக்கம் தான் இருக்குது சொல்கிறாரு இப்போது. ஸோ அவங்க டாக்டர்ஸுக்கு பார்த்துட்டு கண்டிப்பாக அதுக்கு அறுவை சிகிச்சை பண்ண சொல்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் வந்து சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தான். அதாவது ஒரு வெவ்வேறு ஸ்டேஜ் இருக்குது அதுக்கு. ஏர்லி ஸ்டேஜ் வந்து இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம், ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போடலாம், சம்டைம்ஸ் இந்த பிளாஸ்மா போடலாம் உள்ள, ஆர் அந்த ஒரு ப்ரோலோதெரப்பி சொல்லுவாங்க, அது பண்ணலாம். ஆனால் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ், ரொம்ப தேஞ்சே போயிடுச்சு, எலும்புலாம் வந்து ரெண்டும் டச் ஆகுது வச்சுங்க, தொட்டுன்னு இருக்குது 2 எலும்பும். அப்போ வந்து ஒன்றும் வழி இல்லை, ஜாயிண்ட்டாக எடுக்கணும் இப்போது. ஆனால் சப்போஸ் இந்த மாதிரி எங்களுக்கு வேணாம் சொல்கிறாங்க, கண்டிப்பாக எனக்கு அந்த வேண்டாம் ஆப்ரேஷனுக்கு நான் பயமாக இருக்கு, எங்களுக்கு உடம்பு எனக்கு ஒத்துக்காது, எனக்கு எங்களால் வந்து முடியாது அப்படின்னு அவங்க வந்து நினச்சிதுன்னா எங்ககிட்ட வாங்கினாங்க. எங்களுக்கு வந்து ஒரு நர்வ் பிளாக்ஸ் இருக்குது எங்ககிட்ட, ஜெனிக்குலர் நர்வ் சொல்லிட்டு நாங்கள் போடுவோம். ஒரு 5 இடத்துல போடணும், நாங்கள் போட்டு வலி போயிடும். ஆனால் அந்த மூட்டோட பிரச்சனை அப்படியே இருக்கும். நாங்கள் அதை ஒன்றும் பண்ண முடியாது, எங்களால் ஒன்றும். வலி மட்டும் நாங்கள் சரி பண்ணலாம். நாங்கள் ப்ளஸ் சம் டேப்லெட்ஸ் கொடுப்போம். அப்பப்போ கொஞ்சம் மிதமாக வலி வந்து கொஞ்சம் கம்மியாகிடும். அதாவது சப்போஸ் ஒரு 100%லேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40% 50% குறைஞ்சிருந்தது. அதை வச்சுட்டு அவங்க வந்து நடக்க முடியும் அவங்களால. ஆனால் உள்ளே நாங்கள் அந்த எதுவுமே நாங்கள் வந்து சரி பண்ணல, நாங்கள் வலி மட்டும் எடுத்துருக்கோம், நாங்கள் அதை மட்டும் பண்ணலாம் நாங்கள். ஆனால் உண்மையான தீர்வு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட்டாக வேறு போடணும். இப்போது அது வேணாம் தோணுச்சுன்னா எங்கிட்ட வாங்க, நாங்கள் சரி பண்ணுறோம். ஸோ உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் மெயின் அதுக்கு. எனக்கு அவங்க தான் அட்வைஸ் பண்ணிருக்காங்க அவங்க. ஆனால் சில பேர் வந்து ரொம்ப தாங்க முடியாமல் சில பேர் இருப்பாங்க, ஏஜ் ஃபேக்டர் இருப்பாங்க, அவங்களுக்கு டயபெட்டிஸ், பிபி, அனைத்து ரிஸ்க்லாம் இருக்கும். அப்போ நான் பெயின் மட்டும் எடுத்துருவோம் நாங்கள். அப்போ அதுக்கு வழி இருக்குது. ஏதாவது ஒன்று வந்து ரெடியானா போகிறோம். கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம்ங்க, என் பேர் சுரேஷுங்க, நான் நாசிக்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சுரேஷ் சார், தேங்க்யூ ஸோ மச் அங்க இருந்து கால் பண்ணதுக்கு. உங்க டவுட் கேளுங்க, டாக்டர் ராகவேந்திரன் இருக்காரு. எனக்கு இந்த வலது கால் கட்டவரில் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி லைட்டா ஒரு மதமதப்பா வந்துச்சு. ஓகே. இப்போ வந்து அந்த மேல் கால் வந்து டிராவலிங் போனா பிடிங்கிற மாதிரி வந்துச்சு, கீழே கண் கால் அதெல்லாம். ஹலோ சொல்லுங்க. சரி. அப்புறம்
லெஃப்ட் கால்ல வந்துச்சு, இப்ப கையில வந்திருக்கு, 2 கையிலையும் அந்த பெயின் இருக்குது, ஒரு எரிச்சலா இருக்குது. நான் RI டெஸ்ட் எடுத்தேன், அப்புறம் யூரிக் ஆசிட் டெஸ்ட் எடுத்தேன். யூரிக் ஆசிட் வந்து 4.6 இருக்கு. RI டெஸ்ட் வந்து நெகட்டிவ் இருக்கு. ஓகே. இது சொல்லிட்டு பார்த்தா இது கவுட் சொல்லுவாங்கப்பா, கவுட் ஆர்த்ரைட்டிஸ் சொல்லிட்டு. இது மோர் ஆஃப் மெடிக்கல் ப்ராப்ளம் தான் அது. நீங்கள் வந்து அந்த யூரிக் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க, அல்லோபெரினால் ஜைலோரிக்னு ஒரு மாத்திரை இருக்கிறதுக்கு. அது வந்து அந்த ரிமட்டாலஜிஸ்ட் இருப்பாங்க, அவங்க தான் இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நாசிக்கில் இருக்க சொல்கிறார். இப்போது அங்கே நிறைய பேர் இருப்பாங்க இந்த ஸ்பெஷலிஸ்ட், இந்த ஏரியாவில் இருக்க ஸ்பெஷலிஸ்ட்லாம். அவங்க யூரிக் ஏஜென்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க, அல்லோபெரினால் அந்த மாதிரி ஜைலோரிக் டேப்லெட்ஸ்லாம். அந்த ரொம்ப அந்த அக்யூட் ஸ்டேஜில் வந்து ரெஸ்ட்டு கொஞ்சம் பெயின்லேருந்து கொடுப்பாங்க. இப்போது ப்ளஸ் இந்த மாத்திரை கொடுத்து அது வராமல் இருக்கும், ஃபர்தர் வராமல் இருக்கும். இட் இஸ் ட்ரீட்டபிள் கண்டிஷன் தான் வச்சோம். ப்ளஸ் காரணம் என்ன கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு, எதுக்கு அந்த எக்ஸசிவாக அந்த கவுட் இந்த யூரிக் ஆசிட் வருது கண்டுபிடிப்பாங்க. அதுக்கு ஏற்றபடி இதே ஹேவ் டு கிவ் சம் ட்ரீட்மெண்ட் ஆல்சோ அவங்களுக்கு. ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். நாசிக்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஸோ நம்ம டாக்டர் சொல்கிறத கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், பெயின்லேருந்து வந்து ரிலீவ் ஆகுங்க. தேங்க்யூ ஸோ மச் அகைன். நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்கள். காந்திமதி. காந்திமதிமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா. ரொம்ப நன்றிம்மா அழைச்சதுக்கு. உங்க டவுட் கேளுங்க, டாக்டர் ராகவேந்திரன் இருக்காரு. எனக்கு 62 வயசு ஆகுதுமா. சொல்லுங்கம்மா. நல்லா இருக்குமா. டிவி பார்த்து பேசாதீங்க காந்திமதிமா, வேற வேற ஃப்ரீக்வன்சில இருக்கோம். நீங்க டாக்டர் நேரடியா பேசுங்க. சொல்லுங்கம்மா. எனக்கு 62 வயசு ஆகுது சார். சரிம்மா சொல்லுங்க. எனக்கு நடக்கும்போது கொஞ்சம் மாறும் முதுகும் வலிக்குது சார். ஓகேம்மா. ஒரு 2 கிலோ வெயிட் கூட தூக்க முடியல சார். ECG எடுத்த நைட்டு கூட நார்மலா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு எப்படி சார் அது மாதிரி வலிக்குது? முதுகு தான் வலிக்கும். கீழ் முதுகா மேல் முதுகா, எந்த பக்கம் வலிக்குது? நடு முதுகு சார். நடு முதுகு, அந்த நடு மாறும். ஓகேம்மா, சரிம்மா. இது வந்து ECG நார்மலாக்கு கார்டியாலஜியில் ஒன்றும் குறைச்சல, ஒன்றும் ப்ராப்ளம் சொல்லிட்டாங்க வச்சுங்க. அது மீன்ஸ் ஹார்ட் ப்ராப்ளம் என்ன சொல்கிறாங்க தோணுது. இப்போது எலும்பு தேய்மானம் இருக்கலாம், இல்லைன்னா அந்த நடுமுதுகில் வந்து அந்த அளவுக்கு வர சான்ஸ் இல்லை. முக்கால்வாசி கொஞ்சம் மசில் டேமேஜ் ஆர் லெகமெண்ட் ஸ்ட்ரெயின் ஆர் ஃபேசட் ஜாயின்ட் சொல்லுவாங்க. நடுமுதுகில் இருக்கிற ஸ்மால் ஜாயின்ட்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேர் அண்ட் டேர் ப்ராப்ளம் இது. அது என்ன பார்த்துட்டு நாங்கள் அதுக்கு ஏற்றபடி வி ஹேவ் டு ஸ்டார்ட் ட்ரீட்மெண்ட் வச்சு வந்து காட்டுக்கு வாங்கிடுவோம். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஸோ நேரில் வந்து பார்க்க சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ காந்திமதி அழைச்சதுக்கு. அடுத்த காலர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம். ஹலோ வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. மேடம் குட் ஆஃப்டர்நூன் மேடம். குட் ஆஃப்டர்நூன் சார். நீங்க டிவி பாக்குறீங்க தானே? டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு வாங்க. மேடம் சூப்பர். உங்க பேர் சொல்லுங்க. சொல்லுங்க சார், உங்க சந்தேகம் கேளுங்க, டாக்டர் இருக்காரு. பேசுங்க. ஆமா சார். சொல்லுங்க சார். சார் முதுகு கீழே வலிக்குது சார், இடுப்புக்கு மேல. ஓகே. ஒரு 1 ஹவர் நின்று ஸ்டாண்டிங்ல இருந்தா வலிக்குது. ஓகே ஓகே. முழங்காலுக்கு மேல ஒரே அரிப்பு சார். என்னாச்சுங்க? என்னாச்சு சார்? ஆக்சிடென்ட் ஆச்சா? முழங்காலுக்கு மேல இடுப்பை சுத்தி ஒரே அரிப்பு சார். முழங்காலுக்கு மேல அரிக்க சொல்றாரு. ஓகே, சொல்லுங்க. ஹலோ. ஓகே, அவர் தான் டிவி பார்த்துட்டு பேசினாரு, சிக்னல் கட் ஆயிடுச்சு. ஆல் ரைட். ஸோ டாக்டர், ஷோவோட எண்டுக்கே நம்ம வந்துட்டோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விறுவிறுன்னு தான் போச்சு ஷோ அப்படின்னு சொல்லுவேன். நிறைய பேர் வந்து கால் பண்ணி நிறைய விதமான சந்தேகம் கேட்டாங்க. எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஒரு ப்ளசண்டான ஸ்மைலோட ஆன்சர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் டாக்டர். தேங்க்யூ. வணக்கம். ஸோ வியூவர்ஸ், கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி உங்களை எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஷோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் பிரீத்தி சுரேஷ். இது உங்கள் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர்.